அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷமாவது நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான வருஷமாக இருக்கட்டும். லாஸ்ட்டு 2 வருஷத்தில் நம்ம எல்லாரும் படாத பாடுபட்டோம். இந்த வருஷமாவது நமக்கு எல்லாருக்கும் நல்ல வருஷமாக இருக்கட்டும். நம்ம எல்லோரும் ஆண்டவனை பிரார்த்திப்போம். இன்றைக்கி நம்ம நியூ இயர் ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் பிரெட் அல்வா செஞ்சுருக்கேங்க. கல்யாண வீட்டிலலாம் செஞ்சு கொடுப்பாங்களே அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்கிட்டு போகலான்னு பார்க்கலாம். 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பிரெட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபேனு கீழே வச்சுருங்க. அந்த பிரெட் வந்து கொஞ்சம் காஞ்சிரும் இல்லையா, அப்போ நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து ஜாஸ்தி குடிக்காது, நல்லா மொறுமொறுன்னு வரும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிரெட் எடுத்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்து ஜாஸ்தி குடிக்குங்க. அப்போ வந்து பிரெட் அளவில் பார்த்திங்கன்னா எண்ணெயோட வாசு தான் ஜாஸ்தி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் 2 நாள் பழசான பிரெட் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான பிரெட் எடுத்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபேனு கீழே ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரிங்க. நானும் ஃப்ரெஷ்ஷான பிரெட் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஃபேனு கையில் வச்சுட்டேங்க. இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன கடாயில் தான் பொரிக்க போகிறேன் அப்படின்றதுனால நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக நான் கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வாங்க பொரிக்க ஆரம்பிக்கலாம். நான் கடாய் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இல்லை அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். எவ்வளோ தான் நீங்கள் காஞ்சி போன ப்ரெட்டு போட்டாலுமே எண்ணெய் வந்து குடிக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நம்ம பூரிக்கெலாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி நல்லா சூடாக இருக்கணுங்க. இங்கே பாருங்கள், டக்குன்னு கலர் வந்துருச்சு. ஏன்னா ப்ரெட் வந்து முதல்ல வெந்தது தானே, அதனால் சீக்கிரமாகவே கலர் வந்துடும். மீடியம் இல்லைன்னா ஃபுல் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாச்சு அப்படின்னா மட்டும் மீடியம் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலர் வந்துருச்சு. எண்ணெயும் குடிக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டுமே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் வடிகட்டியாச்சு. இப்போது பொரிச்சிடலாம் வச்சு எல்லாத்தையுமே. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 800 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பால் சேர்த்தா மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் முதவே காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். ஆடெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது பசும் பாலுங்க, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஆடெல்லாம் இருக்குது, அதனால் அதையும் சேர்த்து எடுத்துகிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆடெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா. அந்த பால் வந்து கொஞ்சம் பொங்கி வரட்டும். பொங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்தாலும் ப்ரெட் அதை நம்ம சேர்த்துடலாம். ப்ரெட்டு சேர்த்த உடனே இந்த ப்ரெட்டு வந்து இந்த எல்லா பாலையுமே உறிஞ்சிருங்க. நல்லா கலந்து விடலாம். 10 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு நமக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்படும். நம்ம 800 ml சேர்த்துருக்கோம். இந்த பாலை நல்லா உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் 200 ml சேர்க்கணும். முதவே நம்ம 1 லிட்டர் சேர்த்துட்டோம் அப்படின்னா எல்லா பாலுமே ஃபஸ்ட்டே உறிஞ்சிரும். அதனால தான் ஃபஸ்ட்டு 800 ml சேர்த்துட்டு லாஸ்ட்டில் ஒரு 200 ml நம்ம சேர்க்குறோம். நம்ம எடுத்த 10 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நமக்கு அல்வா கிடைக்குங்க. இங்கே பாருங்கள், பால் எல்லாத்தையுமே உறிஞ்சிருச்சு. ப்ரெட்டு கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம பால் சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் 200 ml பால், அதை நம்ம சேர்த்துக்கலாம். 10 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 1 லிட்டர் அளவுக்கு நமக்கு பால் தேவைப்படும். வந்து 800 ml சேர்த்தோம், அதுக்கப்புறம் 200 ml சேர்த்துருக்கோம். இப்போ அது நல்லா கலந்து விடுங்க. இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. இப்போது உங்கள்கிட்ட சர்க்கரை சேர்க்காத பால்கோவா இருந்துச்சுன்னா அது ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த பால்கோவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சர்க்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சேர்க்க போகிறதுலேருந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நான் சேர்க்கல, என்கிட்ட இல்லை அப்படின்றதெல்லாம் நான் சேர்க்கல. இதுக்கப்புறம் நான் சர்க்கரை தாங்க சேர்த்துருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் இலக்கி வரும்போது கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டிப்படும். பாருங்கள், நமக்கு பிரெட் அல்வா கலர் வந்துகிட்டே இருக்குது. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா இலகி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்படி செய்கிறனால ஏதாவது பெரிய பீஸ் இருந்தால் கூட உடஞ்சி போயிடும். வாயில் சாப்பிடும்போது ஒவ்வொரு பீஸும் வராது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தடுக்கா பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய் இதில் சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கரை சேர்த்தோம் இல்லையா, அப்போவே நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் தூள் சேர்க்காமல் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துடலாம் அல்வாவில்.
இங்கே பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதை அப்படியே எடுத்து நம்ம அல்வாவில் சேர்த்துடலாம். அல்வாவில் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடலாம். நமக்கு சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பால் சேர்த்தா மட்டும் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாலை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. நீங்கள் பால் இந்த அளவுக்கு சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஒரு அல்வா கிடைக்கும். கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஒரு 10 ஸ்லைஸ் ப்ரெட்டில் நமக்கு எவ்வளோ அல்வா கிடச்சிருக்கு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நமக்கு அல்வா கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.